நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ மும்பாதேவி கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். இங்கே ஃபுல்லாக என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த தெருவுக்கு வந்தவொடனே நான் மும்பை வந்திருக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை பாரிஸ் மாதிரியே இருக்குது. அதான் நான் புதுசாக பேர் வைக்கலான்னு இருக்கிறேன், மும்பை பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ எல்லாமே அப்படியே அந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சோன்னா எனக்கு அந்த ஃபீல் தான் வந்தது. வாங்க என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்க்கலாம். மும்பையில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மேக்கப்லாம் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ ஒரு பொருள்ப்பா. ஒரு கோயில்கிட்ட போனால் கூட சரி, அந்த வளையல், மணி, நகைப்பாலிஸு, செட்டு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இது மகாலட்சுமி கோயில்கிட்ட போனப்போ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம ஊதுற சங்கு பார்த்திங்கன்னா நம்ம கைப்பிடி அளவில் இருந்து பெரிய சைஸு, சின்ன சைஸு அந்த மாதிரி நிறைய இருந்தது. வலம்புரி சங்கு பார்த்திங்கன்னா அங்கே நிறையவே இருந்தது. அழகாக அவங்க எடுத்து ஊதி கூட காமிச்சாங்க. நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோர் பஜார் பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் சோழி இந்த மாதிரி, அப்புறம் நிறைய பொருள், ஒரு கயிறு கட்டுறது, நிறைய வித்தியாசமாக இருந்தது. இது சில இடத்துல நம்ம பார்க்கவே இல்லை. ஆமை பொம்மை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக, அந்த ஊரில் வந்து ஆமை பொம்மை நிறைய இருந்தது. மோதிரமாக போட்டுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வாசலில் வைக்கிறதுக்காக, அப்புறம் நம்ம வந்து பூ போட்டு வைப்போம் இல்லைங்களா, அது கோமதி சக்கரம் அந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் குதிரை லாடம், எப்பவுமே ஒரு வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி குதிரை லாடம் வச்சா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. ஆஃபீஸில் வைக்கும் போது நம்மளோட தொழில் வந்து நல்லா ஓடும் அப்படின்பாங்க. அந்த மாதிரி அங்கே நிறையவே வந்து இருந்தது. இந்த மாதிரி கலசங்கள் வந்து டிசைனாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஷோகேஸ்லேயே வைக்கலாம், பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கும் அங்கேயும் பார்க்கும்போது இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபாய்க்கு கிடைக்குது. அங்கே ஃபிக்ஸட் ரேட்டு 100 ரூபா, 120 ரூபா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பனியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சீப்பு தான். அங்கே பார்த்திங்கன்னா பொம்பளை பசங்க கூட சரி அழகாக அந்த டவுசரு அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்குறாங்க. ஷூ எல்லாம் ரொம்ப கம்மி ரேட். பார்த்திங்கன்னா 300 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா, 250 ரூபா அந்த மாதிரி இருந்தது. நம்ம பாரிஸில் பிளாட்பார கடை இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் எல்லாம் பிளாட்பார கடை. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே. டி நகர் ரோடு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு உண்மையிலேயே இந்த இடம் போகும்போது பார்த்திங்கன்னா டி நகரும் பாரிஸும் ரெண்டும் சேர்த்து தான் ஞாபகம் வந்துச்சு. ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்படி குழந்தைங்க குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் பிளாட்பார்ட்டில். இந்த மாதிரி ஷார்ட்டாக நீங்கள்லாம் போடுவீங்க இல்லைங்களா, அது பேர் எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. எங்கள் பையனை எடுத்துக்க சொன்னால் அவன் வேணான்னிட்டான். இதெல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு அந்த டிசைன் புடவைலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் நிறைய ஏதோ புதுசாக பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு புரியவே இல்லை. டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஒரு சிலது வந்து நாங்கள் அதெல்லாம். ஆனால் நான்வெஜ் நிறைய இருந்தது. இந்த ஏரியாவில் வந்து நான்வெஜ் இருந்தது. அப்புறம் சுண்டல், பானிபூரி, பேல்பூரி இந்த மாதிரி. இது வந்து நம்ம வாசத்துக்கு வீட்டு வாசலில் கட்டினோம்னா அந்த காற்றடிக்கும் போது அடிச்சு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சீனாவில் ஒவ்வொரு வீட்லேயும் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்லேயுமே எல்லா வீட்லேயும் கட்டியிருப்பாங்க. இந்த மேக்கப் செட்லாம் பார்த்திங்கன்னா அப்பா ஒருத்தர் முகத்தில் கூட மேக்கப் இல்லாமலே இல்லைங்க. இங்கே நம்மலாம் வந்து பாதி பேர் போடுவோன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்குமே எல்லாரும் மேக்கப் தான். அந்த மேக்கப் கடையிலையும் அந்த கம்பல்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா, அந்த கடையிலேருந்தும் கூட்டம் குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பகலில் பார்த்தேன் ஒரு வாட்டி காரில் போகும்போது அப்பவும் கூட்டம் இருந்தது. மத்தியானம் பார்த்தாலும் கூட்டம், சாயங்காலம் பார்த்திங்கன்னா அதை விட பயங்கர கூட்டம். இந்த வாட்ச்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான். 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா இப்படி. 100 ரூபாய்க்கு ஒரு 10 வாட்ச் வாங்கி வச்சுக்கிட்டா டெய்லி ஒரு மாடல் கட்டிட்டு போவாங்க போல் இருக்காங்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த தெருவில் நான் நிற்கும் போது எனக்கு ஒரு மும்பையில் நிற்கிறோன்ற ஃபீல் வரவே இல்லை.
ஒன்று டி நகர் ஞாபகம் வருது, இல்லாட்டி பாரிஸ் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு வந்து பிளாட்பார கடை வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. புடவையெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. மும்பையில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கினேன், கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. சாரீ வந்து நான் எடுக்கலை, மற்றபடி நிறைய வந்து சின்ன சின்ன ஐட்டமாக பார்த்து நமக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி என்னோடய பேத்திக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு சட்டை இந்த மாதிரியெல்லாம் எடுத்திருந்தேன். எல்லாமே துணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ரேட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு 1000 ரூபா அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் 500 ரூபாய் கேட்டேன், முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 600 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ரேட்டு மட்டும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்து கேட்டு தான் வாங்கணும். ஏன்னா பாஷை புரியல அப்படின்னோடனே அவங்க டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரேட் ஏற்றிடுறாங்க. இவங்க எதை சொன்னாலும் வாங்கிடுவாங்க அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு இருக்கிறாப்புலக்குது. ஆனால் நம்ம வந்து ரேட்டு கேட்டு வாங்கணும், இவ்வளோ ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மெட்டீரியல் பீஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்து தைக்கிறதுக்கு மெட்டீரியல் பீஸ் நிறைய இருக்குது. எங்கே போனாலுமே இந்த பொம்பளை பிள்ளைங்களோட ட்ரெஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது தான் நமக்கு தோணுது, ஐயோ நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பேத்திக்கு வந்து எடுத்தேன் நல்லாவே. அவ்வளோ டிசைனாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கண்ணே பறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் சந்தாக உள்ளே போக போக கடை இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த மூலையில் எந்த கடை இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாத்திரம் பார்த்திங்கன்னா பிளாட்பார்ட்லேயே தான் வச்சுருக்காங்க. இந்த கடை கிட்டேருந்து நான் நவுறவே இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, மாடலாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் கொண்டு வர முடியாதுன்னு என் பையன் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாப்புல. அம்மா எடுத்துகிட்டு போக முடியாதுமா, நம்ம வந்து போட்டோம்னா உடஞ்சிரும், லக்கேஜ் போட்டோம்னா உடஞ்சிரும், கையில் கொண்டு போக முடியாது அப்படின்ட்டு. டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருந்தது. ஒவ்வொரு கிளாஸுமே நல்லா இருந்தது, ஒரு டம்ளர் ஆகட்டும் ஜக் ஆகட்டும் எல்லாமே. அதுக்கப்புறம் பேக் கடையில் பாருங்கள் கூட்டம் குவியறதா அவ்வளோ நல்லா இருந்தது. பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும். அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் டிசைனாக இருந்தது. நம்ம உண்மையை சொல்லணும்னா அந்த தெரு ஃபுல்லாக நடந்து ஃபுல் லாஸ்ட் வரைக்கும் நடக்கிற வரைக்குமே டி நகர் ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அப்படியே லைனாக மேட்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. நல்லா அந்த காலுக்கு மெத்துன்னு சூப்பராக. அதுக்கப்புறம் லைட்டு பார்த்திங்கன்னா மேலே தொங்க விட்டு டிசைனாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்க்கு மாதிரி அது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லைட்டு மாதிரியே இருக்குது அந்த பிளாஸ்க்கெலாம். சில பிளாஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நானும் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அதிகமாக இருந்ததுங்க. அங்கே யூஸ் பண்ணுறதே இந்த மாதிரி பீங்காய் பாத்திரம் மாதிரி தான் இது எல்லாமே. அந்த சின்ன கப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கம்பல் ஜிமிக்கை அந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக மேக்கப் செட்டு, அதுக்கப்புறம் துணி, அதுக்கப்புறம் செப்பல், அப்படி லைனாக இருக்குது. நடுப்புற வேறு கடை மாற்றி இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா கேக் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குது. மாடலாக இருக்குது. கத்தி, அதுக்கப்புறம் நம்பரில் வந்து நம்ம ஐஸ் ஊற்றி வச்சுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது எல்லாமே இருந்தது இங்கே. அதுக்கப்புறம் ஒரு தெருவு பார்த்திங்கன்னா நம்ம பெனாயில் சோப்பு அப்படியே நம்ம ஹோல்சேலில் கிடைக்கும் இல்லைங்களா. நான் பாரிஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி கடையெல்லாம். அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் செய்கிற இது, அதுக்கப்புறம் டின்னுலேயே வந்து சாக்லேட்லாம் பெரிய டின்னில் வந்து சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்தது. ஒரு கடை பார்த்திங்கன்னா ஒரே சாக்லேட், அடுத்த கடை பார்த்திங்கன்னா வெறும் பிஸ்கெட்டு, அந்த மாதிரி அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து குளியல் சோப்பெலாம் வந்து பண்டலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை, காஞ்ச பெருச்சம்பழம், ஃப்ரெஷ்ஷான பெருச்சம்பழம், இந்த மாதிரியெல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கலராக சாக்லேட்டு, இந்த மாதிரி சாக்லேட்லாம் நாங்கள் அந்த காலத்தில் வந்து வண்டியில் வச்சு விற்றுட்டு போவாங்க, வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பல்லி மிட்டாய், இந்த மாதிரி எல்லாமே, சக்கரை மிட்டாய், இந்த மாதிரி நிறைய எல்லாமே பேக்கெட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கிலோ, அரை கிலோ அந்த மாதிரி. இது எதுவும் நான் வாங்கலை, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குது. அதனால் இதெல்லாம் அங்கேருந்து வெயிட்டு தூக்கிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை எதுவுமே. அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அங்கே. அவ்வளோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்குமே நான் வாங்கிட்டு வந்தேன்.
இந்த ஏரியா போகும்போது சாப்பிட்றதுக்கே வயிறு பத்தல. எதை டேஸ்ட் பார்க்கறது, எதை டேஸ்ட் பார்க்காம விடுறது அப்படின்னே ஒன்றுமே புரியல. அந்த கண்ணாடியில் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொய்யாக்காய், ஆரஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெருசாக இருந்தது. நான் சீத்தாப்பழம் மட்டுமே 1 கிலோ வாங்கினேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப பெருசு. காய் வாங்கிட்டு வந்து மறுநாள் தான் சாப்பிட்டேன். மறுநாள் கட்டியும் பழுத்துருச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் பழக்கடை, ஹோல்சேல் கடை மாதிரியே தான் அங்கேயுமே. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஊரில் வந்து ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இங்கே வந்து கிடாரங்காய் இருக்கும் பாருங்கள், அந்த சைஸில் இருந்தது. அது வந்து புளிப்பு கசப்பு எல்லாமே கலந்துருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த புறாலாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு கூட அங்கே தீனி இருந்தது. கூண்டு, கிளி வளர்க்குற கூண்டு, புறா, லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரி கடைங்க ஒரு லைன் ஃபுல்லாக இருந்தது. ஒரு சுற்றி பார்க்க நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பத்தலை. அவ்வளோ இது சிட்டுக்குருவி, அந்த மாதிரி வித்தியாசமான குருவிங்க, கிளி, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இந்த மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சென்னையிலேருந்து போகிறவங்க இந்த மார்க்கெட்டை போய் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. சென்னையிலேருந்து மட்டும் இல்லை, எந்த ஊரில் இருந்து போனாலுமே இந்த மார்க்கெட்டை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.